ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ். ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்னா முதல்ல இது யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பீப்புள்ஸ்க்கு, ஐடுக்கு பார்த்தீங்கன்னா ரொமாட்டிக் ஃபீவர் வந்திருக்கும். அது அவங்க பெரியவனானவங்களே அவங்களுக்கு ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸாக மாறிடும். இது 2 டைப்பாக வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகோக்கல் இன்ஃபெக்ஷனாலையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொமாட்டிக் ஃபீவர் அது மூலமாக ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸாக மாறுறதுனாலையும் வரும். ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் வந்துச்சுன்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வால்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணி ஸ்டீனோசிஸ் இல்லை ரீஹெசிடேஷன் பண்ண வைக்கும். இப்போ ஸ்டீனோசிஸ்னா என்ன, ரீஹெசிடேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்டீனோசிஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் வந்துச்சு பேஷண்ட்னா அந்த ஹார்ட் பல்ஸ் அஃபெக்ட் பண்ணி லீக்கேஜ் ஆகிற அளவுக்கு லைட்டாக நேரோட வச்சுருப்போம் வால்ஸை. இதுவே ரீஹெசிடேஷன்னா அந்த லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ளோ அடிக்கும். இதுதான் ரீஹெசிடேஷன். சிம்டம்ஸ் இதில் என்னென்ன சிம்டம்ஸ் காஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், ஃபீவர் வரும், வீக்னஸ், ஸ்வெல்லிங், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத். டயக்னோசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகார்டியோகிராம், எக்கோகார்டியோகிராம், கார்டியாக் எம்ஆர்ஐ, ஜஸ்ட் எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட். இந்த ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ் மூலமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் கொடுத்து நம்ம க்யூர் பண்ணலாம். அப்படி இல்லைனா சர்ஜிக்கல் ப்ரொசீஜராக பார்த்தீங்கன்னா எந்த வேல்வ் டேமேஜ் ஆகிருக்கோ அந்த வேல்வ் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். இன்கேஸ் ஐடிக் வேல்வில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருந்துச்சுன்னா ஐடிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இதே மிட்ரல் வேல்வில் டேமேஜ் இருந்துச்சுன்னா மிட்ரல் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இது நார்மலாக நம்ம இருக்கிற வேல்வில் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் வேல்வ் வைப்பாங்க. அது பயோப்ராஸ்தட்டிக்லையும் வைப்பாங்க, மெட்டாலிக்லையும் வைப்பாங்க. அப்படி வச்ச வேல்வ் பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் கிளாட் எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வேர்ஃபேரின் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு அட்மினிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும் ஓரலியாக. மற்றது பார்க்க போகிறது அதோட காம்ப்ளிகேஷன். இதோட காம்ப்ளிகேஷன் என்னென்னா ஹார்ட்னா ஹார்ட் ஒழுங்காக பம்ப் ஆகாது, இதனால ஹார்ட் ஃபெயிலியர் வரும். பாக்டீரியா எண்டோகார்டிட்டிஸ், இது ஹார்ட்டோட இன்னர் லேயரில் அஃபெக்ஷன் ஆகும். அடுத்து ரப்சர் வால்வ் ஹார்ட். அடுத்து பார்க்குறது ரொமாட்டிக் ஹார்ட் வால்வ்ஸ். வால்ஸ் ரப்சர் ஆகிடும். அப்புறம் ப்ரெக்னென்சியால் காம்ப்ளிகேஷன் வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.